ஓகே, நம்மளோட வெஸ்லிம் ஷேக் குடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஷேக் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் என்னன்னா இதுதான். இதை வச்சுக்கிட்டு ஜஸ்ட் நம்ம முட்டை கலக்கிற மாதிரி வந்து ஃபுல்லாக நல்லா அப்படியே ஃபாஸ்ட்டாக அடிப்பேன். ஒரு சிலர் வந்து மிக்சியில் வந்து எடுத்து அடிக்கணும்னு சொல்லிலாம் வேறு சில கம்பெனிஸ்லாம் சொல்லுவாங்க. நம்ம ப்ராடக்ட்டு கூட மிக்சியில் அடிக்கிறாங்க. அடித்தா வந்து என்னன்னா ஹீட் ஆகிடுது. ஸோ வந்து ரொம்ப நேரம் பண்ணிட்டா வந்து இந்த ப்ரோட்டீன் பவுடர் அப்படின்றது இந்த ப்ராடக்ட் வந்து ஹீட் ஆகக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐஸ் கட்டியை வந்து மிக்சியில் ஆட் பண்ணி பவுட்ரு ஆட் பண்ணி அந்த 30 செகண்ட்ஸ் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஷேக். ஏன்னா ஷேக் வந்து எந்த அளவுக்கு வந்து தண்ணியிலையோ பால்லையோ நம்ம வந்து மிக்ஸ் ஆகும், நல்லா நல்லா பிளெண்ட் பண்ணணும். அப்படி பிளெண்ட் பண்ணும்போது தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்பூனில் இது பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகே. பட் வந்து இப்போ இதுக்காக நம்ம பெரிய பெரிய சைஸ் பிளெண்டர்ஸ் வாங்குறதோ இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அது ஹீட் ஆகிடுறதோ, லைட் ஹீட் ஆக தான் செய்யும் மிக்சியில் போட்டு அரைச்சாலுமே. அதுக்கு பதிலான ஒரு ஆல்டர்னேட் ப்ராடக்ட் வந்து நான் இப்போ ரீசெண்டாக வாங்கினேன். ஓகேவா? இது பாருங்கள், இது வந்து மிக்சர் மாதிரி இருக்குது. சிம்பிள் தான், ஒரு 150-200 ரேஞ்சில் தான் இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டு. ஃப்ளிப்கார்ட் அமேசானில் தேடினாலும் கிடைக்கும். இது ப்ராடக்ட்கான விளம்பரம் இல்லை. இதை வச்சு நம்மளால் ஈஸியாக சிம்பிளாக வந்து பிளெண்டு பண்ணிக்க முடியுது. இது சும்மா சார்ஜிங் மாதிரி இருக்குது. சார்ஜ் போட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இது எப்படி பிளெண்ட் ஆகுதுன்னு, நல்லாயிருக்கு. இதுக்குள்ளே பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து ஆன் பண்ணோம்னா சுற்றுது. அதில் 3 ஸ்பீட்ஸ் இருக்குது. ஃபாஸ்ட்டாக வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து ஷேக் ரெகுலராக எடுத்துக்கிறவங்க நல்ல டேஸ்ட்டாக வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த சிம்பிள் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வெஸ்லிம் ஷேக் எடுக்கிறவங்களுக்கு இதே சேர்த்து ரெக்கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து எடுத்துக்கிறவங்க வந்து டேஸ்ட்டுமே பார்ப்பாங்க. இப்போ எந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கோ அதை பொறுத்து வந்து அவங்க திரும்ப திரும்ப வாங்கி குடிக்க ஆரம்பிப்பாங்க. சரியாக வந்து பிளெண்ட் பண்ணாமல் வெறும் பவுடர் டேஸ்ட்டோடு வந்து அப்படி ஒரு சில பவுடர் தீப்பியாக தெரியும். அந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு நல்லா பிளெண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வந்து ஏன்னா இந்த ஷேக் எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகாத டேஸ்ட் அதிகமாகும். அதனால் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன், ஈஸியாக இருக்கும். நான் ரீசெண்டாக தான் இது வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதனால் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லாமல் இதுக்காக கான்டெக்ட் பண்ணியிருந்தேன். இதையும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ.